பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆம், வேதாகமத்தில் காணப்படும் மிக சிறப்பான வசனங்களில் இதுவும் ஒன்று. அநேகர் இதை பிறருக்கு மேற்கோள் காட்டுவார். சிலர் தங்கள் சொந்த சூழ்நிலைக்கு அப்பியாசிக்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை நம்பி அதை அப்பியாசிப்பவர்கள் மிகவும் வெப்பமான கடினமான நிலப்பகுதியில் காணப்படக்கூடிய பெரிய மலையின் குளிர்ச்சியான நிழலை போன்று இருப்பார்கள். இந்த வசனம் உண்மையாய் இருக்க முடியாது என தோன்றினாலும் இது உண்மை. விசுவாசிகளுக்கு வரக்கூடிய சில அனுபவங்களை 35 முதல் 39 உள்ள வசனங்களிலே பார்க்கலாம். இவ்வுலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த உண்மையை அப்பியாசிப்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். பவுல் கூறுவதை கவனியுங்கள். அறிந்திருக்கிறோம், நமக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கிறது என்றோ இது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன் என்றோ கூறவில்லை. நாம் இதை உண்மை என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் வேதாகமத்தில் அநேக பகுதிகளில் இதனுடைய உண்மைத்தன்மைக்கான அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆதியாகமம் 50:20 நாம் பார்க்கிறபடி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏனோ தானோ என்று வாசிப்பதற்காக இந்த வேத வாக்கியங்கள் கூறப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்களாக மற்றும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த 2 சொற்றொடர்களும் இங்கே எல்லா உண்மை விசுவாசிகளையும் குறிக்கிறது. அவர்கள் அனைவரும் தேவனில் அன்பு கூறுகிறார்கள். அவர் அவர்கள் எல்லாரையும் தமது நோக்கத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். இன்னும் வசனம் 30 நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, 16வது வசனங்களிலே தேவன் விசுவாசிகளுக்கு கொண்டு வரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லதையே வெளிப்படுத்துகிறார். இக்காரியங்கள் எல்லாவற்றின் மூலம் அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்து கிறிஸ்துவை போல மாறுகிறார்கள். விசுவாசிகள் நிகழ்ந்த சில விஷயங்களிலிருந்து அவர்களுக்கு என்ன நல்லது வந்திருக்கிறது என்பதை எப்போதும் பார்க்க முடியாமல் போகலாம். நாம் அதை புரிந்து கொள்ள தேவையில்லை. விசுவாசிப்பதே முக்கியம். வசனத்தின் முதற் பகுதியை சில மொழிபெயர்ப்பார்கள் பின்வருமாறு மொழிபெயர்த்து உள்ளனர். தம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லா காரியங்களிலேயும் தேவன் நன்மையாகவே செய்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது அர்த்தத்தை மாற்றவில்லை. எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றால் தேவனே அவை நடைபெறுகிறதற்கு காரணமாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாகவே அவைகள் நடக்கின்றனவாய் இருக்கிறது. செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று இந்த வார்த்தையின்படி ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆண்டவரே நாம மகிமைக்காக அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை நீர் செய்து ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். தேவ சமாதானமும் தேவ கிருபையும் இந்த வசனத்தின் மூலியமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டு கொள்ளட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த நாளுக்குரிய பாதுகாப்பும் எங்களுக்கு நீர் தந்து வழி நடத்துவீராக. இந்த நாளை நீர் ஆண்டவரே கூட்டி கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.